திருப்பரங்குன்றத்துல விஜய் நீங்க கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க, விஜய் கருத்து சொல்லு அப்படின்ற ஒரு இது இருந்துட்டு இருக்கு. இல்ல நீங்க இல்ல நான் அதுல இன்னொன்னு கேட்கல. இப்ப அந்த மாதிரி விஷயத்துல நீங்க சொல்லல. அரசு பள்ளிகள்ல வந்து அந்த இல்லை இதை போன வாரமும் நான் இதே என்னுடைய எங்கள் கட்சி சார்பாகனா கருத்துக்களை நாங்கள் என்ன ஸ்டாண்டோ அதை சொல்லிட்டோம். இன்னும் அதில் அதோடைய முடிவுகள் நிறைய நீதிமன்றத்தில் இருக்குது. பட் கட்சி சார்பாக இந்த விவகாரத்தில் என்னவோ இது யார் தவறு, இதை கண்டிப்பாக எந்த கட்சியும் எந்த அமைப்பும் அங்கே வந்து மொபிலைஸ் பண்ணி தேவையில்லாத அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துவது தவறு. அதை இவ்வளவு தூரம் இதை வளர விட்டது திமுகவுடைய மிகப்பெரிய தவறு. இது வரைக்கும் அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தை ஒரு சர்ச்சையான பகுதியாக இது கொண்டு வந்ததே திமுக தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுவோம். அரசு பள்ளிகள் சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவர் இருந்தார், அது கூட விஜய் எதுவும் பேசல. இல்லை அது சம்மந்தமாக நாங்கள் எங்களுடைய அனைத்து தலைவர்களும் நாங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சுக்கோம், நேற்றும் தெரிவிச்சிருந்தோம். பள்ளி கல்வித்துறை மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. இவர்கள் 2021 வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ 3 குழந்தைகள் இதே மாதிரி ஒரு பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து பலியானார்கள். அப்போ தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் நாங்கள் ஆய்வு செய்வோம். இது மாதிரியான இந்த மாதிரி இனிமேல் நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் சொல்லி பள்ளி கல்வி சார்பாக அனைத்து கட்டடங்களும் ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் இப்போ மறுபடியும் அது மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு. இருக்கிறதுலே மோசமாக இயங்கக்கூடியது பள்ளிக்கல்வித்துறையாக தான் இருக்குது. இதுவரை அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றப்ப என்ன பண்ணாங்க, ஆசிரியர் தகுதி தேர்வும் முடித்தவர்களுக்கு நாங்கள் வந்த உடனே நியமன ஆணை கொடுக்கப்படும் சொன்னாங்க. இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் டிஆர்பியிலேயே வந்து 15,000 காலி பணிகள் இருக்குன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க. போன வருடம் இவங்களே வந்து சட்டசபையில் 19,300 காலி பணியிடங்கள் இருக்குது, அதை ஜனவரிக்குள்ளே நாங்கள் நிரப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த காலி பணிகளும் 2,200 300 தான் இவருடைய காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அதில் வந்து 22,000 23,000க்கும் மேற்பட்டவர் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை பாஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட 2013 17 18 அப்புறம் 2024 தகுதி தேர்வையும் முடித்து விட்டு காத்திருக்கிறார்கள். இந்த தேர்வுலாம் எதுக்கு வைக்கிறது? சும்மா வருஷம் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதுகிற தேர்வுகளாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகள். பல ஆயிரக்கணக்கான தமிழக இளைஞர்களும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த 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 வேலை கிடைச்சிருந்தால் கொண்டு வந்திருக்க முடியும். இதே மாதிரி எல்லா துறைகளும், போக்குவரத்து துறை இதை விட மோசம். போக்குவரத்து துறை மாதிரியான மோசமான துறை இந்த 70 ஆண்டுகளில் இருந்ததே இல்லை. இப்போ இதுவரை அங்கே எந்த பணியிடங்களும் போடப்படவில்லை, மெயின்டெனன்ஸும் எதுவும் பண்ணலை, அனைத்து பேருந்துகளும் எந்த இயங்கும் நிலைமையில் இல்லை. எல்லா துறைகளும் மோசமாக இருக்குது. பள்ளி கல்வித்துறை இருக்கிறதுலே மோசமாக இருக்குது. 20,000 பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20,000 பணியிடங்கள்னால் சும்மா ஒரு மாணவருக்கு 50 ஆசிரியர், ஒரு ஆசிரியருக்கு 50 மாணவர்கள் வச்சாலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் வந்து இன்றைக்கி ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன 1:15 ரேஷியோ வச்சிங்களே 10 லட்சம் பேர் ஆசிரியர் இல்லாமல் அரசு பள்ளியில் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இங்கே அரசு பள்ளிகளில் நீங்கள் மாணவர்கள் தகுதியான படிப்பு அவங்களுக்கு கிடைக்கும்? எந்த இடத்துல சுகாதார அடிப்படை வசதிகள், அதாவது பாத்ரூமோ இதுவோ சுகாதார அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் ஒரு பெயரளவுக்கு இயங்கிக்கிட்டு வருது தமிழக பள்ளி கல்வித்துறை. அதை பார்ப்பதற்கு ஒரு துளி அளவு கூட நேரம் இல்லை. கேட்டால் ஃபின்லாண்டு போகிறாரு திரு அன்பில், ஃபின்லாண்டும் நார்வேயும் சுற்றி பார்த்துட்டு வர்றாரு. அங்கே உள்ள வசதிகளை பார்த்துவிட்டு மேம்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. இங்கே உள்ள பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பாருங்கள். ஒரு நாள் இவர் முதல்வரையோ இல்லை துணை முதல்வரையோ இல்லை அன்பில் மகேஷ் அவர்களையோ ஒரு நாள் போய் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் ஒரு நாள் காலையிலேருந்து இரவு வரை தங்க முடியுமான்னு சொல்லுங்கள். அங்கே இருக்கிற கழிப்பறைகளை இவர்கள் பயன்படுத்த முடியுமான்னு சொல்லுங்கள். இது 50 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற ஒரு இடத்துல இதுவரை இவர்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் நடந்து கொண்டு இருக்குது. இது மாதிரியான மோசமானது எந்த 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 மாநிலத்திலும் கிடையாது. இது கடுமையான கண்டனங்கள். இதற்கு ஒரு வழி ஸ்கூல் மினிஸ்டராக இருக்கும்போது தான் இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடந்தது. இவங்க 4.5 வருஷம் இவர்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆச்சு. இவர்கள் இன்னும் வந்து போன ஆட்சி தான் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் 4.5 வருஷமா இவங்க என்ன கழட்டிட்டு இருந்தாங்க? இவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? 4.5 வருஷமா நீங்க எதுவுமே செய்யாம இன்னும் வந்து நீங்க போன ஆட்சி 2016 17 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த 4.5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க அதாவது நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன? அவங்களுடைய வாக்குறுதி 177 என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் வந்தவுடன் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார்ல, அதை பண்ணாரா? ஃபர்ஸ்ட் எத்தனை வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்தது நிறைவேற்றப்பட முடியும்? அடிப்படை கழிப்பிட வசதிகள் நீங்கள் அது கூட செஞ்சு கொடுக்க முடியலன்னா அப்போ என்னதான் வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறீங்க? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவுமே பண்ணாமல் நான் நார்வேயும் ஃபின்லாண்டு போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னா அதுக்கு அங்கே உங்களுக்கு அமைச்சர்களுக்கு ஒரு வண்டி கொடுத்து கார் கொடுத்து அதுக்கு ஒரு 2 PA கொடுத்து 2 வீடு கொடுத்து எல்லாம் அனுப்புறாரு. நீங்கள் போய் நார்வேயும் ஃபின்லாண்டு சுற்றி பார்த்து வர்றாரு. இங்கே இருக்கிற பள்ளிகளில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு நான் வெளிநாடுகளில் போய் விவசாயத்துறை அமைச்சர் வந்து வெளிநாடுகளில் பாட்டு வராரு. இங்கே இருக்கிறவங்களுக்கு மலையில் இன்சூரன்ஸ் யாராவது எத்தனை பேருக்கு இந்த அரசு வாங்கி கொடுத்துருக்கு?
விவசாயிகளுக்கான இந்த பயிர் காப்பீட்டில் எத்தனை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் இவங்க முறையாக வாங்கி கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன சிஸ்டம் வச்சுருக்காங்க. அனைத்து அரசு துறைகளிலும் எல்லாமே வந்து மோசமான நிலைமையில் இருக்குது. எல்லா சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிருக்கு. இது அனைத்தும் உடனடியாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய மாற்ற வேண்டிய அதை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுக்கு 2026 இன்னும் 3 மாதங்கள் தான். மக்கள் அதுக்கான தகுதியான காந்தியின் பெயரை நீக்கம் செஞ்சு மாற்றிருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக இது நீக்கப்பட்டதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தவறான முன்னுதாரணம். இருக்கிற பெயர்களை, இருக்கிற விஷயங்களை, இருக்கிற நடைமுறைகளை தேவையில்லாமல் மாற்றக்கூடாது. அதை மேம்படுத்துகிற வேலையை தான் செய்யணுமே தவிர்த்து அதை மாற்றி அதை குழப்பி அதனால் பயன்பெற்று கொண்ட கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடாது. அதை மேம்படுத்துகிற வேலைகளை செய்யலாமே தவிர்த்து அந்த மாதிரி மாற்றுனதுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கிறோம். சார், கிறிஸ்மஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறதால கேட்குறேன். அதிகப்படியான கிறிஸ்தவர்கள் பங்கெடுத்திருக்காங்க. இப்போ தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து 4.6 இடஒதுக்கீடு வந்து சிறுபான்மையினருக்குள்ளேயே கேட்குறாங்க. இல்லை, இது சம்பந்தமாக அனைத்து ஆய்வுகளையும் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் எங்களுடைய தலைவர் தலைமையில் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதெல்லாம் நாங்கள் வந்து திமுக மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள் என்ன கொடுக்க மாட்டோம். எது செய்ய முடியுமோ, எது கண்டிப்பாக செய்து முடிப்போமோ, எது சாத்தியமோ அதை கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அனைத்து ஆய்வுகளையும் செய்து கண்டிப்பாக அதை வெளியிடுவோம். எங்களுடைய வாக்குறுதிகள் திமுக மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள் இருக்காது. இது கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வோம். தேர்தல் வாக்குறுதி தொடங்கி இல்லை, அது பல மாதங்களாக எங்களுடைய தலைவர் பல தரப்புகளோட ஆலோசனை செய்து வருகிறார். கண்டிப்பாக அது தேர்தலை ஒட்டி ஒரு ஃபைனலான பிறகு உங்களை எல்லாருக்கும் வெளியிடப்படும். நன்றி.